லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. ஜெயலலிதாவின் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டதால் மக்களுக்கு ஏற்பட்ட கோபம் தேர்தலில் எதிரொலிக்கும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா மாற்றும் வகையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் இருப்பதால் கர்நாடக அரசிடம் பேசி உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனை தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் சென்று போராடி பெற்று சென்றிருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துள்ளேன். அவர் தனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவது முனைப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அரசியல் கட்சியின் தேர்தலை சந்திக்கின்ற போது அவர்கள் அங்கதான் மீண்டும் வெற்றி பெறும் என்ற வாடிக்கையாளர் முடிவு இறுதி தீர்ப்பு மற்றவர்கள்.